கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடி நீட்டு நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்து தெரிவித்துள்ளேன். தேவன் அருளி அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிகிறேன். தினம்தோறும் அதிகால வேளையில் பரிசுத்த வேதத்தில் நாம் ஒரு பகுதியை தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். அதிகால வேளையில் அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள புதிய நாளிலும் இணைந்திருங்கள். எபேசியர் 4 அதிகாரம் 22 முதல் 24 ஆகிய வசனங்கள். அந்தபடி முந்தின நடக்கக்கூடிய மோசம் போக்கும் இச்சைகளினாலே கெட்டுப்போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து ஓட்டு, உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா, பழைய மனுஷன் புதிய மனுஷன். பழைய மனுஷன் எப்பமெல்லாம் எந்திரிக்கானோ அப்பமெல்லாம் வீட்டில் பிரச்சனை வரும். புதிய மனுஷன் அப்படின்னாலே தேவனுடைய சாயல், மெய்யான நீதி, மெய்யான பரிசுத்தம். அப்ப அந்த பழைய மனுஷன் யாரு அப்படின்னா, முந்தின நடக்கக்கூடிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷன். ஒரு குடும்பத்திலே பழைய சுபாவங்கள், பழைய எண்ணங்கள், பழைய நினைவு, பழைய காரியங்கள், 10 வருஷம் முன்னாடி, 5 வருஷம் முன்னாடி, ஒரு 15 வருஷம் முன்னாடி பழைய காரியங்களை எடுத்து நம்ம பேசுறோம் அப்படின்னா அது பழைய மனுஷன். நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கேன், நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், நான் பைபிள் வசனம் எப்படி எழுதப்பட்டிருக்கோ அதே போல என்னுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்து கொண்டு நான் நீதியை பின்பற்றேன், நான் பரிசுத்தமாக வாழ்கிறேன், நான் உண்மையாக இருக்கேன், நான் தேவனுக்கு பிரியமானபடி இருக்கேன் அப்படின்னா அது புதிய மனுஷன். அப்போ அந்த புதிய மனுஷன் பழைய மனுஷன், இந்த ரெண்டையும் ஒரு குடும்பம் நல்ல அழகாக கண்டுபிடித்தால் நம்ம வாழ்க்கையில 90% பிரச்சனையை நம்ம நிப்பாட்டலாம். அப்போ அந்த 90% பிரச்சனையை நிப்பாட்டணும் அப்படின்னா அவங்கவுங்க வீட்டில் அவங்கவுங்க தான் கண்டுபிடிக்கணும். எப்படி ஒரு வீட்டில் சமையல் பண்ணி அவங்கவுங்க வீட்டில்